சக்தி சொல்றாங்க, ஜீவா உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. ஓ அப்படியாம்மா, நல்ல வேளை சொன்னம்மா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேம்மா. ஜீவா, இந்த எகத்தாளத்துக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது. அம்மா, இவதான் என்ன டெய்லி தாளிச்சு ஊத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கூட கேப் விடாம நீயும் எண்ணெயில போட்டு என்ன தாளிக்காதம்மா. ஜீவா, எல்லாம் உன் நன்மைக்காண்டி தான்டா சொல்றோம். என்னம்மா நல்லது? என்ன ஆள் மாத்தி ஆளு திட்டிக்கிட்டு இருக்கிறதுதான் நல்லதாம்மா. ஜீவா, அவ உன்னை திட்டுறதுல தப்பே இல்லடா. உனக்காண்டி அவ காத்துக்கிட்டு இருக்காள்ல. இல்லம்மா, என்ன திட்டுறதுக்காண்டியே ராத்திரி பகலுமா முழிச்சு டபுள் டியூட்டி பாத்துக்கிட்டு இருக்காமா. ஜீவா, நீ மாறுனா எல்லாம் சரியாயிரும். சரிம்மா, இப்ப நான் என்னம்மா பண்ணணும்? என்னடா ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? ஏதாவது வேலைக்கு போ, அப்பதான் மீனாட்சிய பேசி சரி பண்ண முடியும். அத்தை, எனக்காண்டிலாம் ஒன்னும் வேண்டாம். அவருக்காண்டியாவது அரியஸ கிளியர் பண்ண சொல்லுங்க. இப்படியே போச்சுன்னா அத்தை, இவரு கூலி வேலைக்கு தான் போக முடியும். சொல்லிட்டு மீனாட்சி வேகமா போறாங்க. ஜீவா இட்லிய எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சக்தி ஜீவாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.